அனுபவத்தை பேசி இளமை வாழ்க்கையை கையில் ஏந்தி இனிமையாக பேசி வாழ்வு சிறக்க எண்ணம் வளர்த்து கோபம் கலைந்து உழைப்பால் உயர்ந்து எதிலும் முன்னிலைப்படுத்திக் கொள்வதே வெற்றி ரகசியம் என்பதை உணர்ந்து கல்வியை கண்ணாக கருதி காலத்தை பொன்னாக்கி கேள்விக்கு பதில் கண்டு சிரித்து வாழ்ந்து தாயை வணங்கி தாழ்வு மனப்பாமை நீங்கி திட்டமிட்டு செயல்பட்டு தேர்வில் வெற்றி பெற்று நம்பிக்கையை வாழ்க்கையாக்கி நல்லோரிடம் நட்பு கொண்டு நல்வழியில் பொருள் சேர்த்து மகிழ்ச்சி அடைந்தால் வானத்தை வசப்படுத்தி வெற்றி பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கூட்டத்துக்கு தலைவர் என்பவர் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி செல்பவர் அல்ல, அந்த கூட்டத்துக்கு பின்னாடி நின்று எல்லாரும் சரியான வழியில் செல்கிறார்களா என்பதை கண்காணிப்பவனே நல்ல தலைவன். அப்படிப்பட்ட தலைவர் பதவியை சீரும் சிறப்புமாக சிறந்து கொண்டு இருக்கின்ற நம்ம மதிப்புமிகு அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். சொல்ல வார்த்தைகள் இல்லை, எல்லார் மனதிலும் பசுமரத்தாணி போல பதிந்து அன்பாலும் ஈகையாலும் இரக்கத்தாலும் நம்மளெல்லாம் கட்டி போட்டுகின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை சிவகுமார் சார் அவர்களை வருகிறவர்கள் பண்பாலும் பாசத்தாலும் நம்மளிடையே இந்த பள்ளியில் சிறப்பாக பணி செய்து ஓய்வு பெற்று இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஆசிரியர் அனுப்பியக அவர்களை நான் வாழ்த்து வணங்குகிறேன். மரணமும் சனனமும் ஒரு சேர பதிவு செய்யப்படும், வரலாறுகளின் பதிவு நான், எழுத்து எனது மொழி, எனினும் எழுதுவனுக்கே சுதந்திரம். சில நேரங்களில் நான் அலமாரிகளில் உறங்கினாரும் பல நேரங்களில் பாதை ஓரங்களில் புழுதி காற்றில் புரண்டு புரண்டு படுத்தாலும் மனித விதியை மாற்றியமைக்கும் மந்திரசத்தில் என்னுள் இருக்கின்றன. அதனால் என்னை வாசி, என்னை மட்டும் வாசித்துக் கொண்டே வானம் வசப்படும் என்ற புத்தக அறிவின் மூலம் இன்றைய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, இந்த ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற ஊர் தலைவர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக பெருமக்களே, என்னுடைய மாணவ மணிகளின் ஆசிரியர் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16 நாட்டல், பின்னருள்ள தருணங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அண்ணாவின் புண்ணியம் கோடி ஆங்கேங்கே ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வைரவரிக்கு ஏற்ப கல்வி என்னும் அழியா செல்வத்தை மாணவருக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் பெருமை மீது என் பள்ளியின் பாதுகாவலர் என நம்ம அன்னையின் பூங்குழலி அன்னையை வணங்கி முருக பக்தரான தெய்வ திருமகன் நம்முடைய முத்துராமலிங்க தேவரை வழங்கி இந்த ஆண்டறிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஆண்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கும் அனைத்து பெருமக்களையும் வணங்கி என்னுடைய உடன் பணிபுரிய ஆசிரியர், அருகாமை பள்ளி ஆசிரியர் நண்பர்கள், இளந்தடி கல்வி தன்னார்வலர்கள், சத்துருவு பணியாளர்கள், மாணவ மணியர்கள், பெற்றோர்கள், கிராம மக்கள் உங்கள் அனைவரையும் வருக என நான் வரவேற்கிறேன். என்னுடைய பள்ளியின் வரலாறு, என் பள்ளி 1959ஆம் ஆண்டு அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் கீழ் செயல்படும் முதுகுளத்தூர் வட்டம் கிராமமான செய்யாமங்கலத்தில் துவக்கப்பட்டது. விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்த மக்களின் குழந்தை அறிவை பெற அருகாமையில் எந்த பள்ளிக்கூடமும் இல்லாததால் எம் பள்ளி செய்யாமங்கலம் கிராமத்தில் தொடங்கப்பட்டது. கல்வி அறிவு பெறுதல் எட்டாக்கணியாக இருந்த சூழலில் இப்பள்ளி நிறுவப்பட்டதை மக்களின் பெரும்படையாக கருதினார்கள். 1937ஆம் ஆண்டு தமிழக அரசின் நிரந்தர அங்கீகரிக்கப்பட்ட தொடக்கப்பள்ளியானது செய்யாமங்கலம் மற்றும் சுற்றியுள்ள பல கிராம குழந்தைகள் கல்வி பயிலும் பள்ளியாக வளர்ந்தது. சாதனேந்தல் மற்றும் முனியனேந்தல் போன்ற கிராமங்கள் கல்வி பெற பயின்றனர். என் பள்ளியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1959ஆம் ஆண்டு தற்போது பள்ளி இயங்க வரும் வளாகத்தில் தேவையான நிரந்தர கட்டிட வசதிகள் முன்னாள் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஊர் மக்கள் பள்ளியாக 2013ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தயமிறக்கப்பட்டது. தோன்றியதால் மாணவர் எண்ணிக்கை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது.
பயின்ற மாணவரின் எண்ணிக்கை என் முன்னாள் மாணவர்களான அனைத்து மாணவர் பெற்றோர்களையும் வேண்டி சுற்று வட்டார மாணவர்கள் பயின்று வந்ததுக்கு என் பள்ளியின் பதிவேடுகளும் நான் இன்று வரை வழங்கும் தமிழ் வழி சான்றுமே சாட்சிகள். மேலும் என் பள்ளியில் பயின்று வந்த முன்னாள் மாணவர்கள் இன்று பல்வேறு அரசு பணியாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் ராணுவ வீரர்களாகவும் உயர்வழி பெறுவராகவும் உள்ளது என்பது மிகச் சிறப்பு. கடந்த 2029ஆம் ஆண்டு தீவிர முயற்சியால் பள்ளி வளாகம் புதுக்கப்பட்டு சுகாதாரமான காற்றோட்ட வசதிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அன்றைய தினம் பள்ளிக்கு நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. 2024ஆம் ஆண்டில் கல்வி நடைபெற்ற நிகழ்வுகள். ஜூன் இந்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பள்ளி ஆசிரியர் தீவிர முயற்சியுடன் 8 மாணவர்கள் 13 மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகள், விலையில்லா பாடநூல், விலையில்லா பாட குறிப்பேடு, விலையில்லா காலனி, விலையில்லா புத்தகப்பை, விலையில்லா வண்ண பெஞ்சில்கள், சிறுமியருக்கான பெண் கல்வி ஊக்கத்தொகை ஆகிய அனைத்து மாணவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி கல்வி லட்ச நாளாக சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 15 ஊராட்சி மன்னர் அண்ணன் சரவணன் தலைமையில் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. ஆசிரியர் தினம் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. நவம்பர் 14 குழந்தைகள் தினமும் பெற்றோர் ஆசிரியர் தலைமுறை சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து பொங்கல் திருவிழா நம்ம உயர்நிலை பள்ளியோடு சேர்ந்து பிரைமரி உயர்நிலை சேர்ந்து சீரும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. புத்தக கண்காட்சி. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை நான் வாங்கி வந்து என்னை சந்திக்க வேண்டிய நல்ல சிறந்த நண்பன் என ஆபராலிங்கன் இன்னும் பல அறிஞரின் கூற்றுக்கிணங்க புத்தக வாசிப்பதால் முத்திகத்தையும் ஆர்வத்தையும் மாணவர்களுக்கு உணர்த்து வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரால் நடத்தப்படும் புத்தக கண்காட்சியில் மாணவருக்கு பங்கு பெற்று ஒரு கலைநிலை வழங்கி வருகின்றோம். இந்த வருடம் செந்தமிழ் நாடனும் பொதுநிலை என்று மகாகவி பாடையர் பாடலை பாடி அனைவரும் வியப்பை ஆழ்த்தினார் என் பள்ளி மாணவர்கள். கல்வி சுற்றுலா. ஒரு மாணவனின் புலநிலை அறியவும் பாடநூலில் பாடமாக படித்து மனதில் இருந்ததை விட நேரில் சென்று கற்பதே என்றும் மனதில் இருக்கும். அதுபோல மாணவர்களுக்கான விட்டுக் கொடுத்தல், குழு மனப்பான்மை, ஒற்றுமை, உறவு பெயர்வு போன்ற நல்ல பழக்க வழக்கங்கள் மாணவர்கள் கற்றுத்தருவதில் சுற்றுலாவின் பங்கு அதிகம். அன்றாட நிகழ்வுகள். எனது பள்ளியானது தினமும் காலை 8:50 மணிக்கு இறை வழிபாட்டு நிகழ்வுடன் ஆரம்பமாகிறது. தமிழ்தாய் வாழ்த்து, அன்றைய தின சிறப்புகள், இறை செய்தி வாசித்தல், பாடல், தினம் ஒரு திருக்குறள், பொன்மொழிகள், பாடப்பகுதியில் உள்ள செய்திகள் மற்றும் தினசரி நாளிதழ் வாசித்தல், அன்றைய தேதியை பிறந்தநாள் கொண்டாடும் மாணவர்களுக்கு வாழ்த்து கூறுதல் போன்ற செய்தியுடன் என் பள்ளி சிறும் சிறப்புமாக செயல்படுகிறது என்பதை நான் மனதார உறுதி கூறுகிறேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரம்பூவின் மனம் முழுவதும் சோலைக்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை, விளைகின்ற நெல்லெல்லாம் வயலுக்கில்லை, பழுக்கின்ற பழமெல்லாம் மரத்துக்கில்லை, பனிரெம்பின் இசையெல்லாம் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றோம், என் உழைப்பும் பிறர் குலைக்கிடவே. நன்றி, வணக்கம். ஆண்டறிக்கை வாசித்த நமது கோமதி ஆசிரியர் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் உங்கள் முன் சிறப்புரை ஆற்றுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டு விழாவை கண்டுகொள்ள வந்திருக்கும் நமது ஊர் பெரியோர்கள் மற்றும் தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பான நிதி உதவி அளித்த இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில், இந்த அற்புதமான நேரத்தில் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், பெற்றோர் சங்க தலைவர் இவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது முக்கியமானது. அதாவது ஒரு மனிதன் கல்வியை கற்றுவிட்டோம் என்றாலே நாம் உயர்ந்த இடத்துக்கு சென்று விடுவோம். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், நமது ஊரில் ரெட்னவேல் பெரியப்பா அவர் வீட்டில் ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு சம்பளத்துக்கு.
அவரு ஆடு வைக்கிறாரு. அவருடைய மகன் டாக்டர். அப்ப எதனால அவர் டாக்டர் ஆனாரு? கல்வி பயின்றதுனால தான் அவர் டாக்டர் ஆனார். பாரத பிரதமருடைய நரேந்திர மோடியினுடைய திட்டத்தில், அதாவது நீட் தேர்வு, அந்த திட்டத்தின் மூலம் அந்த மாணவன் தேர்வாகி விட்டார். ஆனா அவங்க அப்பா இன்னும் ஆடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப காரணம் என்ன? கல்வி தான். கல்வி படிச்சு ஒரு வீட்டை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, நம்ம ஊர்ல நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, நம்ம கல்வியை கற்றுட்டா நல்ல இடத்துல ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னாலே நம்ம குடும்பமும் வளர்ந்துடும், நம்மளும் வளர்ந்துருவோம். அப்போ முக்கியமானதே கல்வி தான். அப்போ அந்த கல்வி என்பதை நம்ம அடிப்படையிலிருந்து அழகான முறையில் நம்ம பயின்றுட்டோம்னாலே நம்ம ஊருக்கும் உங்கள் மூலம் பெருமை அடையும், நீங்களும் பெருமை அடைவீர்கள் என்று எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் பேசி சிறப்பளித்த நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை நம்ம முன் உரையாற்றுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குழாவும் அமுத குழம்பை குடித்து ஒரு கோலவரி படைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. மூன்றிலில் ஓடும் வண்டியை போலென்று மூன்று உலகும் சூழ்ந்து நன்கு தெரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம். உங்கள் முன்னால் 2 விஷயங்களை சொல்லி பேசி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஒன்று, நீண்ட நாட்கள் இங்கு பணியாற்றிய காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தால் பேசுகிறேன். இது மாதிரி ஒரு அன்பு நிறைந்த பேரன்புடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் எந்த ஊரிலும் பார்த்தது கிடையாது. எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு. அங்குசாமி ஐயாவில இருந்து ஆரம்பிச்சு தலைவர், இளைஞர்கள், முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேரும் சொல்லிட்டே போலாம். மீண்டும் இந்த பள்ளிக்கு திரும்ப வந்துடலாம்னு தோணுது. உண்மையிலேயே இது ஏதோ கைதட்டல் வாங்குறதுக்கோ பாராட்டு பெறுவதற்கோ பேசல. உண்மையிலேயே இது சொல்றேன். ஏன்னா பல பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைகிறது கஷ்டம். அப்போ ஏன் போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சுயநலம் தான். அது உண்மையிலேயே ஒத்துக்கணும். இன்னொன்று அதையும் சொல்லிடுறேன் நான். அதாவது எல்லாருக்கும் தெரியும், அதாவது இந்த பள்ளிக்கூடத்து அளவில், அதாவது உட்கட்டமைப்பு மற்ற விஷயங்கள் அத்தனையுமே ஓரளவு எனக்கு திருப்தியாக செஞ்சிட்டேன். இங்கே அடுத்து மேற்கொண்டு என்ன அப்படின்னா, அது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே பணியாற்ற முடியாது. அது மிக முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, இது நமக்கான பள்ளிக்கூடமாக மாற்றணும். அது முதல் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இங்கே அத்தனை பேரும் நான் உட்பட உழைப்பதற்கு உழைக்கவும் தயாராக இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர் சேர்க்கை இல்லைனாலே என்னது, அப்படியே எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு உழைத்தாலும் அது ஏதோ வீணாக போகும். அதான் சொல்றேன், ஒரே வரியில சொல்றேன், இது நமக்கான பள்ளியாக மாற்றணும். ஏதோ 1ஆம் இருந்து ஏதோ 10ஆம் வரைக்கும் இருக்கு இங்க, அது படிச்சோம் போனோம் அப்படின்றலாம் இல்லாம, படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். கண்டிப்பா படிக்கிறது செய்யறது அத்தனையுமே என்னது, இந்த வேலைக்கு போறதுக்காக தான். அப்பதான் பெற்றோர்கள் என்னது, பெற்றோர்களை கவனிக்க முடியும், செய்ய முடியும். பெற்றோர்கள் அந்த கனவோட தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க
அடுத்து ஒரு வேலைக்கு வருவாங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கனவோடு இருப்பாங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளி வளாகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கு என்னது ஊர் மக்கள் தான் என்னது அதுக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் தான் அது இது பண்ணணும். மற்றபடி இங்கே அத்தனை பேரும் அரசாங்க விதிகளின்படி இங்கே ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். அதாவது ஏதோ ஒன்று நான் தொடர்பு இல்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே இயல்பான கற்றல் கற்பித்தல் நடந்துகிட்டே இருக்கும். அது யாரும் சொல்ல வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நம்ம இங்கே படிக்கிற பிள்ளைங்க, இந்த கிராமத்து பிள்ளைங்க எதையுமே என்னது அதாவது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் படிக்கணும் செய்யணும். ஆமாம், ஒரு சரியான முன்னுதாரணங்கள் ஏகப்பட்டது கிடையாது. இதை நான் பதிவு செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை. அதாவது இப்போ இங்கே 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் நீட் தேர்வு பற்றியோ ஜேஇ தேர்வு பற்றியோ கிடையவே கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் இந்த வயசுல தான் அந்த விழிப்புணர்வே இருக்கும். இப்போ இந்த ஜேஇ இதெல்லாம் படிச்சுட்டு எத்தனை சம்பளம் வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு ஜேஇ படிச்சு செஞ்சு இந்த இன்ஜினியரிங் ஏதோ ஒரு இதில் போய் படிக்கிறாங்க செய்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நான் எனக்கு கிடைச்ச தகவலின்படி ஒரு மாதத்துக்கு ஒரு பெண் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 15 லட்ச ரூபா வாங்குறாங்க. அது மேற்கொண்டும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த படிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வுலாம் இங்கே இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதை நம்ம இங்கே ஆசிரியர்கள் உருவாக்குறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதற்கான படிப்புகளை முன்னெடுத்து செஞ்சு இது மாதிரியான ஒரு கையெழுத்து கொண்டு அழகாக இருக்கணும் செய்யணும் அப்படின்னா இங்கே அது அரசாங்கம் அந்த இதை செய்யலை. மேற்கொண்டு சில வசதிகளை ஏற்படுத்தணும் செய்யணும் அப்படின்னா நம்ம ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு அது நடக்கணும் செய்யணும். இது மேன்மேலும் இந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்து செஞ்சு அத்தனை பேரும் ஒன்று கூடி உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே தொட்டு பரிசித்து கரம் கூப்பி இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நமது செய்யாமங்கலத்தின் பெருமையையும் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நமது கடமையையும் எடுத்துரைத்த எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மனதார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்மளினுடைய யதார்த்த நிலையை விளக்குவதற்காக தங்கதுரை அவர்கள் நமது முன் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Present here, and I would like to thank for giving such a wonderful opportunity to pick. Last my English teacher. Teacher, do you think I can able to manage UK and US people by using this English? நிரவலதாஸ்தப்பா வரதராஜ் ஐயாவை பார்த்து இந்த வார்த்தை கேட்டார். உங்கள் பேரன் பேத்திலாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஏன் மக ஏன் இங்கிலீஷில் பேசக்கூடாதா, நாங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஸ்கூல் கிடையாது, எந்த ஸ்கூலில் படித்தாலும் நம்ம இங்கிலீஷை சரளமாக பேசலாம். இப்போ இருக்கிற அதாவது மெஜாரிட்டியான நம்ம ஊர் மக்கள் உள்ள ஆண்கள் என்னன்னா சவுதி, குவைத்து இந்த மாதிரி வெளிநாட்டில் தான் இருக்காங்க. வெளிநாட்டில் போயிட்டு இங்கே வர்றவங்க எல்லாருமே சரளமாக ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், அது பெரிய அறிவுலாம் கிடையாது. நம்ம எப்படி பிறந்த குழந்தை தாய்மொழியை பேசுதோ அதே மாதிரி 4-5 பேர்கிட்ட நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா இங்கிலீஷும் சரளமாக வந்துடும். அதுக்காக நீங்கள் இந்த ஸ்கூலு மட்டமான ஸ்கூலு, இன்னொரு ஸ்கூலு தான் கமுதியில் கொட்டமேட்டில் உள்ள ஸ்கூலு தான் பெரிய ஸ்கூலு அப்படின்னு நீங்கள் மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் எதையோ உங்கள் முன்னாடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நோட்லாம் எழுதிட்டுலாம் வந்தேன். அப்புறம் என்ன பேசுறதுன்னு இங்கே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கையிலையோட தான் சுற்றிட்டு தருவேன், லேப்டாப்பை கையிலோட தான் சுற்றிட்டு தருவேன். ஆனால் இப்போ இங்கே உங்கள் முன்னாடி அப்படிலாம் ஏதோ படித்த பையன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கூலில் படித்த இந்த ஸ்கூலில் படித்தவர் இப்படி ஆயிருக்காரு அப்படிங்கிறத ஒரு இதை காட்டுறதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு என் வைஃபை எடுத்து கொடுத்து எனக்கு இங்கே அனுப்பி வச்சா. வெறுமனே அதே
நான் அதே செப்பலை தான் போட்டுட்டு ஊரில் தான் தெரிவேன். எல்லாருக்குமே தெரியும் சார். மேக்ஸிமம் கைலியோட தான் தெரிவேன். ஊரில் ஒரு புறம் பண்ணுறப்ப லேப்டாப்பை கையில் வச்சுட்டு கைலியோட தான் கோயிலுக்கு போவேன். இது எல்லாருமே பார்த்துருப்போம். இன்னைக்கு இப்படி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அது படித்த பையன் நீயே வந்து ஆண்டு விழாவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறப்பவே யாரோ ஒருத்தவங்க பேசி நான் காதில் கேட்டேன், படித்த பையன் எப்படி வந்திருக்கான் அப்படின்னு. அந்த ஒரு இதுக்காகத்தான் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அது ஒரு இதை காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி. மற்றபடி நான் பெரிய ஆள், நான் சின்ன ஆள் அப்படின்னு அதே தங்கதுரை தான், அதே தருமாமையன் தான், அதே மாரிமாமையன் தான், அதே ஸ்டூடெண்ட்டு தான். இப்போ லெட்ஸ் கம் டு த பிஸ்னஸ். எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முக்கியம். நம்ம ஊரோட நிலைமை வந்து பெரியவங்க மன்னிச்சுக்கிற வேணாம், பிரசிடென்ட் அண்ணே நீங்களும் தப்பாக எடுத்துக்கிற வேணாம். நம்ம ஊரோட எஜுகேஷன் நிலை வந்து மிக 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 மட்டமாக இருக்குது. நம்ம ஊரோட இது நான் ஸ்கூலில் சொல்லலை, நம்ம ஊரோட பெற்றோர்கள் தாய்மார்கள் இவங்களோட சொல்கிறேன், இன்க்ளூடிங் இளைஞர்களோட சொல்கிறேன். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, கற்கை நன்றே பிச்சை புயிலும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாலும் படி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் 10th ஃபெயில் ஆகிட்டா நம்ம வந்து அடுத்து மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு எத்தனை பேர் திங்க் பண்ணுறீங்க? யாரும் திங்க் பண்ணுறது கிடையாது. அது ஒரு விஷயம். ஒரு டிகிரி வாங்கிட்டா உங்களோட நிலைமை உங்களோட சொசைட்டியில் உங்களோட நிலைமை எப்படி மாறும் அப்படின்னா, அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஊர்லேயே ஒரு ஆள் இருக்கார். யாராவது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? யாராவது சும்மா உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? யார் ஒரு ஆள் இருக்காங்க? நான் கிடையாது. இங்கே இப்போதைக்கு இங்கேயே கிடையாது. அவர் யார்? அப்பாவை இழந்தவர், அம்மாவை இழந்தவர், படித்ததால் மட்டுமே பெரிய ஆளான வேலுச்சாமி அண்ணன் ஐஐடி கரக்பூரில் கூகுள் சிஓயா சுந்தரம் பிச்சை இருக்கார்ல, சுந்தரம் பிச்சையும் அதே காலேஜில் படித்தவர் தான். இவர் ஐஐடி கரக்பூரில் படித்தவர். அவர் இப்போ அவரோட மருமையே 2 பேர் இருக்காங்க. நீ என்னடா படித்து முடிச்சுட்டடா, அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்னா அவங்களுக்கே என்னன்னு தெரியல. அவங்க என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானே உங்கள் மாமாட்ட தான் கேட்கலாம்னு இருக்கேன். நீ உங்கள் மாமாட்ட கேட்காம நீ என்கிட்ட வந்து என்ன பண்ணலான்னு கேட்குறேன். இது உனக்கே நியாயமாக இருக்காடா அப்படின்னு கேட்க. அவங்க அம்மா பக்கத்து அண்ணே அப்புறம் பேசுவோம், இப்போ வேணாம் அப்படிங்கிறான். இது ஒன்று. ப்ளஸ் வந்து இது சொசைட்டி. உங்கள் ஃபேமிலியில் என்ன மாற்றம் நடக்கும்னு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் எங்கள் அம்மாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு போனப்போ ஒரு ஃப்ளைட்டு சத்தம் தான் கேட்டுச்சு. எங்கள் அம்மா வேகமாக ஓடியாந்து அந்த ஃப்ளைட்டை எட்டி பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஆசை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எங்கள் அம்மாவை சீக்கிரம் வாங்க, இங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களை வந்து மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக நேர்ந்துக்கிட்டேன்ட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அவங்களும் குளித்து வீடு வாசல் அலசி புதுச்சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு கட்டப்பையை தூக்கிட்டு என் கூட கிளம்பி வந்துட்டாங்க அவங்க வாட்டுக்கு. அவங்களும் ரிங் ரோடு வர்றாங்க. ரிங் ரோட்லேருந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வருது. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வந்தோடனே இங்கே தாண்டா தம்பியை வந்து ஏர்போர்ட்டுக்கு ஏற்றி விட வந்தோம் அப்படின்னா, இந்த பக்கம்தாம்மா இருக்குது அந்த கோயில் வாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கேயா ஏர்போர்ட்லாம் தெரியுது, இல்லை பார்த்துட்டு போவோம். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் இப்போ போக போகிறீங்க. உங்களை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரல, நான் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்களே, அதனால நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக இந்த கோயில் ட்ராமாலாம் போட்டேன். நான் வாங்க உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்க. அதுதான் பெற்றோரோட என்ன ஏன் அப்படின்னா, பெத்த பிள்ளைகளுக்கு செலவழித்து விடக்கூடாது. இதுதான் பேரண்டோட மென்டாலிட்டி. இது வந்து ஒரு குடும்பத்துலேயும் ஒரு சொசைட்டிலையும் நடக்கிற மாற்றம். ரெண்டாவது, நம்ம ஊரோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது? நான் சொன்னேன்ல மிக 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 மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதுநிலை கனியும் முதியோர் நற்சொல்லும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு கடிக்கிறப்ப கசக்கத்தான் செய்யும், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சேன்னு வச்சுக்க அது இனிக்கும். நம்மளுக்கு இப்போ தொட தெரிய சட்டி தெரிய நம்ம தேவர் சிலை முன்னாடி பாட்டு போட்டு ஆட்டம் போடுறப்ப இந்த வயசில் இனிக்கத்தான் செய்யும், நல்லா தான் இருக்குது. இந்த வயசு பிள்ளைய பார்த்து சிரித்தா நமக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வழியே இல்லாமல், நம்ம டிகிரி முடிக்கலை, வழியே இல்லாமல் நம்ம வேறு நாட்டுக்கு இன்னொரு வேலைக்கு போகிறப்ப தான் நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த நிலைமை மாறணும். அதுக்கு என்ன மாறணும்னா,
இங்கே உள்ள நான் ஆம்பளை ஆளுகளை விட்டுருவேன். லேடி அவங்க ஜென்ஸ்லாம் வந்து பொருள் தேடி குடும்பத்துக்கு தேவையான பொருளை தேடி வெளியிலேயோ எப்படியோ கொண்டு போய் பேரண்ட்ஸ் அம்மாக்கள் முக்கியமாக நீங்கள் தான் மெனக்கணும். வெறுமனா வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டோம் நம்ம பிள்ளை தன்னால் படிக்கும் அப்படின்னா பிள்ளை படிக்கிற பிள்ளை படிக்கும் கண்டிப்பாக. ஆனால் படிக்காத வந்து உத்தரவாதம் கிடையாது. 100 நாள் வேலை 20 நாள் பார்த்துட்டு சம்பளம் ஏறல அப்படின்னா பேங்க் வாசலில் போய் எப்படி கிடக்காமோ அதே மாதிரி பிள்ளையை சேர்த்து விட்டு ஒரு மாதமும் வந்து என் பிள்ளைக்கு ஏன் கூட்டல் கழுத்தல் தெரியல, என் பிள்ளைக்கு ஏன் வகுத்தல் தெரியல அப்படின்ட்டு இந்த இருக்கிற டீச்சர்கிட்ட வந்து நல்லா கேளுங்க. அப்போத்தான் வந்து அவங்களும் உங்களுக்கு பயந்துக்கிட்டு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து என் மூர்த்தி சித்தப்பா பையன், அப்புறம் இன்னும் 2 என் சித்தப்பா பையன் எவனுக்கும் மேம் தப்பாக எடுத்துக்காதீங்க, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சுத்தமாக வரல. அதை கொஞ்சம் இவங்க நிறையா பேர் அன்எஜுகேட்டட். அவங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற அக்கறை தான் இருக்கே தவிர எப்படி படிக்க வைக்கணுங்கிற அக்கறை கிடையாது. நான் இதை வந்து ஏன் அவங்க மூலமாக நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து உமன்ஸ் எஜுகேஷன் எவ்வளோ இப்போ, அதாவது பெண் கல்வி அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா தப்பாக எடுத்துக்க வேணாம். ஒரு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், பிறந்த வீட்டில் அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிலைமை ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அண்ணன் தம்பி ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் செயினுக்குள்ளே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு டைம் நீங்கள் எஜுகேட்டட் ஆகி ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல, அண்ணனை டிபெண்ட் பண்ணியிருக்க, தம்பியை டிபெண்ட் பண்ணி நீங்களா ஒரு வேலையை வாங்கிடலாம். உங்கள் பிள்ளைய உங்களை நீங்களா நல்லா படிக்க வைக்கலாம். இது வந்து ஒரு யதார்த்தம். அப்புறம் இன்னொரு யதார்த்தமான உண்மை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி 10th படிக்கிறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நான் இங்கே வந்தப்போ கிளாஸில் வந்து இந்த தேவண்டா மரவண்டா இந்த மாதிரி சாதிய கோட்பாடுகள் உள்ள இது வந்து சவத்தில் வந்து ரொம்ப அதிகமாக. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. நீங்கள் வார்த்தையை எப்படி உபயோகிக்கிறீங்களோ, கேஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு நம்ம படிக்கிறப்ப எக்ஸாம் எழுதுகிறப்ப வேலை வாய்ப்பு தேடுறப்ப அதுக்கான ஒரு ஸ்கேலு தான். அது வந்து நம்ம பெருமை கிடையாது, பெருமையாகவும் வச்சுக்கோங்க. அது எல்லா டிகிரியோ எல்லாம் வேலையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க. ஒரு நல்ல படிப்பு நல்ல வேலை இதுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கேஸ்ட்டுங்கிறது வந்து 4ஆவதோ 5ஆவதோ 6ஆவதோ ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போகுமே தவிர முன்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால எனக்கு நான் கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பம் உங்கள் ஜென்ரேஷன் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜென்ரேஷனை நீங்கள் படிக்க வைங்க. 2 பிள்ளை பெக்கிறீங்களா 3 பிள்ளை பெக்கிறீங்களா, அந்த 3 பிள்ளைய படிக்க வைங்க. மீதி 30 ஜென்ரேஷனை அவன் படிக்க வச்சுக்குவான். ஒரு ஜென்ரேஷனை தான் உங்களை படிக்க வச்சுருவோம். மீதி 3 ஜென்ரேஷனை 30 ஜென்ரேஷனை அவன் படிக்க வைப்பான். இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு யதார்த்தமான உண்மை சொல்கிறேன். ஒரு சமுதாயம் நம்மளை தாக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து கல்வியால் மட்டும்தான் தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்க. சமுதாயத்தால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நல்லா படிச்சுட்டு அரசு வேலைக்கு எல்லாம் போயிடுறாங்க. அரசு வேலைக்கு போகாத மீதி எல்லாருமே வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்த எல்லா மேனேஜர்ஸுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நம்மளை மாதிரி லோயர் கேஸ்ட்டு பேக்வேர்டு கேஸ்ட்டு இந்த மாதிரி இதில் இருந்து வந்தவங்க கிடையாது. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்க ஒன்று சண்டை போட்டு நம்மளோட பிடுங்கலன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணாங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா படிப்பு 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 அதில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிங்க. அவங்க வந்து நான் தேவண்டா, நான் மரவண்டா, நான் வெட்டு வேண்டா குத்து வேண்டா அப்படின்னு எந்த ஒரு ஊரும் கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நானும் உங்கள் ஊரில் தான் சுற்றுறேன். ஏதாவது படிப்புக்கு உங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுது அப்படின்னா எப்போவுமே வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாது, அந்த மணி இவனுக்குலாம் தெரியும். நான் அவங்களாம் கோயிலுக்கு என்கிட்ட கேட்குறப்ப கோயிலுக்குலாம் கொடுக்க முடியாது, போடா கோயிலில் வந்து 1000 பேர் கொடுப்பான். பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது வேணுமா, ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா சொல்லு, நான் செய்கிறேன். கோயிலுக்கு வேணும்னா அது மாதிரி 1000 பேர் செய்வாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்மள மாதிரியால தான் செய்யணும். எஜுகேஷனுக்கு மறுபடி எவ்வளோ வேணுமோ பண்ணலாம். அப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் இன்னொன்று சொல்கிறேன். லாஸ்ட் இயர் 460க்கு மேலே இந்த ஸ்கூலில் படித்து இருந்தால் நான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் அதை 10 மார்க் கம்மி பண்ணி 450க்கு மேலே எடுத்தால் நான் அதை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறேன். அது போக
லாஸ்ட் இயர் யாரும் சென்டம் போட்டிருந்தாங்களா மேம்? 2 ஓகே. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் நீங்கள் 100க்கு 100 வாங்கியிருந்தீங்கன்னா ட்ரெயினில் ஏசியில் ஃபஸ்ட் கிளாஸில் கூட்டிகிட்டு போய் உங்களை சென்னை சுற்றி காட்டு. இதுதான் என்னால் உங்களை ஊக்குவிக்கிறதா பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ படிக்கிறோமோ படிங்க. நம்மளோட பெற்றவங்க எல்லாம் நம்ம ஊரில் உள்ளவங்க யாருமே வந்து என் பிள்ளை படிப்பை நிறுத்திட்டு நீ வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுற எந்த ஒரு பேரண்ட்டுமே நம்ம ஊரில் கிடையாது. படிக்க போடுற பிள்ளைய படிக்க போகிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்களே தவிர நீங்கள் தான் கொழுப்படுத்து போய் நான் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் வந்து வர்றீங்களே தவிர அவங்களாம் யாரும் இம்பார்ட் இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், இளைஞர்கள் பெரியவர்களுக்கு தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைங்கள் பார்க்குற இடத்துல, குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இடத்துல நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கமோ தண்ணி அடிக்கிற பழக்கமோ ஆபாசமான பேச்சுக்களோ முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அதோட வெளிப்பாடு தான் நிறைய குழந்தைங்க சரளமாக கெட்ட வார்த்தை பேசுறது. அதை வந்து முற்றிலுமாக தவிர இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம மாசி கலரிக்கு ஏதோ நாடகம் கிடம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்து ஒரு 3 படம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த படத்தை முடிஞ்சால் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் என்ன முழு செலவை நான் ஏற்றுக்கிறேன். மற்றபடி சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பரிசளிப்பு விழா சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்காண்டி அகாடமிக் பாட சம்பந்தப்பட்டது பரிசளிப்பு. கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள், கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் நண்பர்களே. கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அனைவரும் அமைதி காத்து ஒத்துழைப்பு தரும்படி அன்பு